அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மணிவேல் ராயனூர் கரூர் அவர்களையும், திரு தர்மராஜ் MSc B.Ed கரூர் அவர்களையும், திருமதி வைரமணி மதுரை அவர்களையும், திரு S. ஞானசுந்தரம் கரூர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக அப்பர்சாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்தது ராஜேந்திரன் அவர்கள் தலைமை ஆசிரியர். அடுத்து தெய்வ சிகாமணி அவர்கள். நீ அப்படி நில்லுங்க ஐயா. கதிர்வேல் அவர்கள் தங்கவேல் ஐயா அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். அப்பர்சாமி அவர்களுக்கு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். அடுத்தபடியாக திரு தெய்வ சிகாமணி கொடுத்துட்டு அப்படியே வரிசையை நில்லுங்க ஐயா, ஒரே படம் எடுத்துடலாம். அடுத்து தெய்வ சிகாமணி அவர்களுக்கு முனைவர் ஈஸ்வரன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். சிவலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு முனைவர் ஈஸ்வரன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். ஈஸ்வரன் ஐயா சேர்ந்து நல்லுங்க ஐயா. உரத்த கரவொலியின் மூலம் உங்களது பாராட்டுக்களை உரித்தாகுங்கள். இந்த மாநாடு நடைபெறுவதற்கு ஐயா மன்னிச்சுங்க, கரவொலி எழுப்புங்கள், கரவொலி எழுப்புங்கள். உங்கள் கைதட்டல் ஓசைதான் இவர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்தும் என்கின்ற முறையில் அவர்களுக்கு பாராட்டுக்களை உரித்தாக்குங்கள். நன்றி. அடுத்து இப்பொழுது அமர்வு சிறப்பு செய்கின்றார்கள். மையப்பகுதிக்கு போயிருங்க, மையப்பகுதிக்கு போயிருங்க ஐயா. உங்கள் பேர் மணிபாரதி. அடுத்து மணிபாரதி அவர்களுக்கு கதிர்வேல் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். அப்படியே நில்லுங்க, போங்க, அப்படியே இருங்க. மணிபாரதி அவர்களுக்கு கதிர்வேல் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். கொடுங்க கொடுங்க. நாட்காட்டியும் புத்தகத்தையும் நினைவு பரிசாக வழங்குகிறார். நன்றி. சிறப்பை செய்தவர்களுக்கும் சிறப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் இல்லாமல்ல அருள்தொரும் அலங்காரவள்ளி சௌந்தரனாய் உடனாகிய கல்யாண பசுசுவாமியுடைய தனிப்பெரும் கருவினாலே சித்திரையிலே உதித்து பூசத்திலே ஜோதியாக ஜொலித்த வள்ளல் பெருமானுடைய அற்புதமான இந்த தலத்திலே மூன்றாவது ஜோதிட மாநாடு முனைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த அரங்கத்திலே ஜோதிடத்தினுடைய மிக அற்புதமான கருத்துக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக சொல்லி அற்புதம் செய்துவிட்டார்கள். இப்போது மேடையில் இங்கே வருகின்ற பொழுது கால நேரம் குறைந்து விட்டது, அதிகம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினாலே அடியேன் வள்ளல் பெருமானுடைய பாடல் எனது தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடல். எனது தந்தை வள்ளல் பெருமானுடைய அதி தீவிர பக்தர். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடல் காலையில் நமது நிகழ்வு தொடங்கியதிலிருந்து இந்த நிமிடம் வரை சலிப்போ சோர்வோ இன்றி பணி செய்து கொண்டிருந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஜோதிடம் இதை முக்கியமாக பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஜோதிடத்தில் நீங்கள் எந்த பாவத்துக்கு வேணால் பலன் சொல்லலாம். லக்கண பாவகம் நல்லா இல்லை அப்படின்னா எந்த பாவ பலன் சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? லக்கணம் தான் மெயின்.
வந்து நம்ம அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே அமைப்பு. இதை வந்து நம்ம திருமூலர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார். அவர் 3000 வருஷம் வாழ்ந்தவர். எத்தனை வருஷம் வாழ்ந்தவருங்க? 3000 வருஷம் வாழ்ந்தவர். அந்த 3000 வருஷம் வாழ்ந்த அந்த மிகப்பெரிய கருணாமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, வருஷம் ஒருக்கா சிவராத்திரி அப்போ வந்து தனது திருவிழிகளை திறந்து ஒரு திருமந்திரத்தை சொல்வார். அவர் சொல்லக்கூடிய மந்திரம் அது திருமந்திரம். இந்த பாடலை நிறையா முறை நான் பக்கம் பாடியிருக்கேன். இந்த பாடலை நம்ம எந்த வகைக்கு வேணாலும் எடுத்து பாடலாம், எப்படி வேணாலும் எடுத்து பாடலாம். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல். இதை நம்ம தினசரி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த பாடலை சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். நம்மளே ஜெயிக்க முடியும். இதில் தேர்ந்தெடுத்ததை எனக்கு தெரிஞ்சதை இந்த இடத்துல சொல்லி அடுத்து வரக்கூடிய அன்பர்களுக்கு விடை பெற்று நன்றி வணக்கம். அடியேன் கருவூர் ஆணிலை கே பாலகிருஷ்ணன். எனது தொடர்பு நண்பர் 95 66 44 99 98. எல்லாமல்ல பதிவு சுவாமியுடைய பெருங்கருணைகளாலே அனைவரும் சிறப்பாக இருக்கணும் என்று விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். 6 அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பை விதைப்போம், அமைதி பெறுவோம். தொடர்ந்து உரையாற்ற திரு மணிவேல் ராயனூர் கரூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு தர்மராஜ் அவர்கள் கரூர் அவரை அன்போடு அழைக்கின்றோம். உலகத்திற்கு சூரியன் முக்கியம். சூரியன் உதித்தால் விடிந்தது என்று அர்த்தம். என்னுடைய ஜோதிட உலகத்துக்கு என்னுடைய கண்ணன் முக்கியம். என்னுடைய குருநாதர் ஆகிய கரூர் கண்ணன் அவர்களை வணங்கி என்னுடைய 2 உரைகளை ஆற்றிவிட்டு ஒரு ஜோதிடத்தை ஆய்வு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜோதி இருக்கும் இடம்தான் ஜோதிடம். வள்ளலாறு அதுதான் சொன்னார், ஒளியை பார்த்தால் ஜோதி கிடைக்கும் என்றால். அதனால தான் ஜோதிடத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியது சூரியன். ஆகவே சோதி எங்கே இருக்குதோ அங்கே சோதியிடம் இருக்கும். அதற்கு சான்றுதான் இந்த இடம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் ஆட்பண்டு கொண்டு இருக்கும். என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் நிற்கின்றான் என்றால் அவனுக்கு கால்கள் முக்கியம். ஒரு கிரகம் நிற்கின்றது என்றால் நட்சத்திர கால்கள் முக்கியம் என்பதுதான் எங்களுடைய வாதம். அதுதான் உண்மை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு வந்திருக்கிறது, காய்த்த மரத்திற்கு கல்லடி உண்டு, பட்ட மரம் பால் என்று சொல்வார்கள், விட்டதை விரைவென்று சட்டென்று சொல்லும் ஜோதிடம் தான் எங்களுடைய கரூர் ஜோதிடம். நன்றி. பி தர்மராஜ், எம்எஸ்சி எம்எட், கரூர் ஜோதிடர். 9715163882. இந்த மாலை வணக்கத்திலிருந்து நம்முடைய ஜோதிட ஆய்வுக்கு ஒரு கட்டுரையை நம்ம எடுத்திருக்கோம். அருமையான இந்த சரணத்தில் இது வந்து அனைவரும் கவனிக்கவும். இது மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்கு ஒரு ஜாதகர் நம்மளை பார்க்க வராரு. இப்போ 1 2 3 4 5 இந்த 5ஆம் இடத்துல பார்த்தா லக்னாதி இந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். என்ன சாரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். மற்ற ஜோதிடருக்கும் எங்கள் ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அது வந்து பிடிச்சிங்க. இப்போ இந்த லக்னம் வந்து மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்கு வாங்கின சாரகதி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரகதி. இந்த சந்திரன் இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய பாவி. ஜோதிடம் பாரம்பரியத்தில் படித்தவர்களுக்கு சரலக்னத்துக்கு 2 7 கூடிய கிரகம் மாரகத்தை பண்ணும். சரலக்னத்தக்காரர்களுக்கு 2 7 கூடிய திசை நடந்தால் அவன் மரணத்துக்கு சமமான கண்டங்களை சந்திப்பான் என்பது ஆணித்தரமான விதி. 2 கூடியவனுடைய திசையாகவோ 7 கூடிய திசையாக இருந்தால் அவனுக்கு மரணத்துக்கு சமமான கண்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுதான் ஜோதிட ரூல். இப்போ இந்த தம்பி இங்க பாருங்க, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து எத்தனை கிரகம் இருக்குங்க? எத்தனை கிரகம்? 4 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். சுக்கிரன் 4 செவ்வாய் இருக்கு. இந்த பையன் படிப்பானா படிக்க மாட்டானா? இந்த பையன் படிப்பானா படிக்க மாட்டானா என்பது ஆய்வே. என்ன படிப்பான், எப்படி படிப்பான், இதான் விளக்கம்.
அவன் அந்த படிப்பை நினச்சிட்டு இருப்பான். அந்த பையன் ஒரு படிப்பை நினச்சிருப்பான்ல, நான் இதுதான் படிக்கணும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த ஆய்வில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சின்ன பையன்தான், அது ப்ரூஃப் இருக்குது, நம்ம பார்த்துப்போம். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பாவி, சுக்கிரன் யோகவான், புதன் யோகவான், செவ்வாய் பாவி. ரைட்டுங்களா? இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன சொல்றேன், நான் 2 7 கூடிய கிரகம் அது மாரகத்தை பண்ணும் என்பது நான் தான் சொன்னேன். அப்ப 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே இங்க ஃபெயிலு. அதான கான்செப்ட் உண்மை, அதான உண்மை, நம்ம கான்செப்ட் படி அதான் உண்மை. இப்போ இந்த எல்லா கிரகமும் இங்க இருந்ததுன்னா, இந்த கிரகங்கள் எல்லாமே இங்க இருந்ததுனால என்ன ஆகுது, அது ஃபெயில் ஆகும். இது உண்மை. இந்த ஜாதகத்தில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், இவன் கடைசி நேரத்தில் உயிர் தப்பிக்கிறான். இந்த ஜாதகம் கடைசி நேரத்தில் உயிர் தப்பிக்கிறான். அப்ப 2ஆம் இடங்கிறது என்ன, 2ஆம் இடம் வாக்கு, குடும்பம், வித்தை, நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருச்சுன்னா, இந்த பையன் இவன் படிக்கிற படிப்பு வாக்குனா இவனுடைய லக்னாதிபதி யாரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கான், சனியோட சேர்ந்து ராகுனுடைய சாரத்தில் உட்கார்ந்துருக்கான். ராகுங்கிறது பிரமாண்டமான ஒரு படிப்பு, எவனுமே தொட முடியாத ஒரு படிப்பு. வாக்குல பிரமாண்டமான படிப்பு என்ன படிப்பு என்றால், அவன் வக்கீலுக்கு படிப்பான். அந்த வக்கீலில் என்ன படிப்பு படிப்பான், ஜட்ஜுக்கு படிப்பான். என்ன படிப்பு, அந்த பையன் ஜட்ஜுக்கு தான் படிப்பான். அதைத்தான் அவன் சொல்றான். அப்ப 2ஆம் இடத்தை என்ன பண்ணிருக்கான் அவன் ஜாதகத்துல, அவனுடைய உடம்புல ஒரு கோளாறை கொடுத்துரும், நேத்திரத்தில் ஒரு கோளாறை கொடுத்துரும், அவன் உடம்புல பிரச்சனையை கொடுத்துரும். இது உண்மை. சரி, இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி யாருங்க, சந்திரன். அவன் எங்க இருக்கான், 8ல இருந்து எங்க பார்க்கறான், 2ஆம் இடத்தை பார்க்கிறான். இந்த ஜாதகம் 2ஆம் இடத்தை பார்க்கிறான். அப்ப 2ஆம் இடங்கிறது இந்த இடத்தை பார்த்தா 1 2 3 4 5, அவன் உடம்புல 5 ஆபரேஷன் பண்ணியே தருவான். அட்டமாதிபதி பார்த்ததுனால அவன் முகத்துல, வாயில, கண்ணில, காதுல, எஞ்சான் உடம்புக்குள்ள 5 ஆபரேஷன் பண்ணுவான் என்பது ஆணித்தரமான உண்மை. நான் சான்றையை காமிக்கிறேன் இப்போ. ரைட்டுங்களா? இது சாட்டு, நம்ம போய் எல்லாம் எடுக்கிறோம். புரியுங்களா? இந்த குரு பாருங்க, இந்த குரு என்ன சாரத்தில் இருக்கான், சந்திரன் சாரம். என்ன சாரம், ஒரு கெட்ட கிரகம், 12 கூடியவன் குரு, பாவி. ஒரு பாவியுடைய சாரத்தை வாங்கி வலிமையாக்குறான். இவன் பேசுற பேச்சுக்கு யாருமே பக்கத்தில் வர முடியாது. ஞானி. மாரகாதிபதி சார வாங்கினா என்ன பண்ணுவான், லக்னாதிபதி மாரகாதிபதி சார வாங்கினா உங்களுக்கு இருக்கிறவன் எல்லாத்தையும் கொஸ்டினை எடுத்து கொன்றுவான். ரைட்டுங்களா? இது ஜோசியத்தில் உள்ள வரக்கூடிய வித்தை. அந்த வித்தை எதுக்குன்னு கேட்டா, கேபி சார் கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சாருன்னா, 2 + 2 + 2 8ன்னு சொல்லிட்டாரு. எங்க ஊரில் என்ன பண்ணிட்டாருன்னா, 4 2 8 போடான்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, அவர் நட்சத்திர பாதி உபபாவம் அதெல்லாம் ஏன் போயிட்டு இருக்க, இப்படி போய் இப்படி சாப்பிடாத, இந்த கிரகம் என்னதான் இருக்கு, அது இன்ன போல தான் செய்யும், அது இப்படித்தான் செய்யும்ட்டாரு. புரியுதுங்களா? இது சோதிடத்தை எளிமையா நம்ம கண்டுபிடிக்க சாட்டட்டு. அப்ப என்ன சொல்லணும், இவனுக்கு உடம்புல ஒரு முகத்துல குற்றம் இருந்தா படிப்பான், குற்றம் படிக்க மாட்டான். ஷார்ட். இதுதான் ஸ்வீட்டு. நான் சொல்றது ரைட்டா தப்பா? ரைட்டா இல்லையா? சரி, அடுத்த கேள்வி முடிச்சிடறேன். அடுத்து இவனுடைய ஆயில், இவனுக்கு ஆயில் எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, சும்மா ஒரு ஆய்வு தான், ஒன்றும் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகனுக்கு இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சொல்லக்கூடிய சனி ராகு சாரம் பெற்று வக்கரம் பெறாமல் இருந்தால் அவனுக்கு ஆயுள் பிரச்சனை கொடுத்துருக்கோம். பிறக்கும் போதே கொடுத்துருக்கோம். வக்கரம் பெற்றதுனால அந்த கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் என்னாச்சு, மேலும் வலுவில் இருந்துருச்சு. அவன் தனித்து இல்லை, கூட யார் இருக்கா, ராகு இருக்கான். யாருடைய சாரத்தில் இருக்கான், ராகு சாரத்தில் இருக்கான். ராகு இந்த ஜாதகனுக்கு யோகவான். புரியுதுங்களா? அந்த ஏன் யோகவான் சொல்றேன்னா, இந்த கேது சுகஸ்தானாதிபதி சுக்கிர சாரத்தில் இருக்கா, அந்த லக்னத்துக்கு. புரியுங்களா? அதனால இந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சில ஆய்வுகள்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்டா எடுத்துட்டு வேலையை முடிச்சிடணும். புரியுதா? ரைட் எடுத்து லெஃப்ட் போய் வெறும் ரைட் வரக்கூடாது, நேராக ஒரு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து நேராக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது வந்து எங்களுடைய ஆய்வு, அதாவது கண்ணனுடைய ஜோதிடர் ஆய்வு. அது ஒரு முறை. ஓகேங்களா? இப்போ அந்த பையன் எங்க இருக்கான், அவனை நீங்க பார்க்கலாம். மேல என்ன அங்க போ, என்னவா என்ன படிக்க சொல்லு.
பசுபதி. நான் வந்து 6வது படிக்கிறேன். அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி படிக்கணும்னு எனக்கு ஆசை. அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் எதிர்பார்க்கல, நானே ஆச்சரியப்பட்டேன். வாழ்த்துக்கள். முழு ஜோசியருவேன், அருமை எடுப்பான். ரைட்டாலியா, நான் அறந்துட்டேன். நேற்று காரில் வரும்போது டிராவல் பண்ணிட்டு வரும்போது இவன் ஜாதகத்தை கொடுத்தான். என் கொஸ்டின் கேட்டு கேட்டு என்னவே மறக்கடிச்சிட்டான். நன்றி நன்றி நன்றி, டைம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து அன்னைக்கு தயாராக இருக்காங்க தாகத்துக்காக. நன்றி 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 நன்றி. கற்றவர்கள் நிறைந்த சபைக்கு முதற்கண் என் கனிவான வணக்கங்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா, அதாவது இன்று எனக்கு வருவதற்கு தோது அமையவில்லை. ஆனாலும் இங்கு எந்த சூழ்நிலையிலும் இங்கு வருவதென்று முடிவில் இருந்தேன். காரணம், நான் எங்கு சென்றாலும் கண்ணகியை கோவலனை வலதுபுறமும் கண்ணகியை இடதுபுறமும் காவலுக்கு கூட்டி வந்து தனியாகத்தான் வருவேன். நமது டாக்டர் முனைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் கண்ணகி வழி வந்தவர். கண்ணகி கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா முனைவர் வந்து கண்ணகி வம்சாவளியினர். அது ஒரு பெரிய, அவர் கூட வந்து அந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்லி நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். அதுபோக அந்த பெட்ரோலியத்தை கண்டுபிடிச்ச அவங்க அந்த அவருக்கு முதற்கண் என் சிரம் தாழ்த்தி அவரை நான் வணங்குகிறேன், அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு. அதே மாதிரி சொற்பொழிவுல ஒவ்வொருத்தரும் உரையை முடித்ததுக்கப்புறம் அவங்கள ஒவ்வொரு அறிவுரையோடு வாழ்த்துற அந்த மாதர் குல மாணிக்கத்தையும் அவர்களையும் நான் வணங்கி, ஹலோ, வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய அமைப்பும் இருக்குது. இந்த ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் பெண் சாபமும் இருக்குது. அப்போ மொத்தம் ஒரு 5 இது உங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் வந்து 13/9/1966 பிறந்தவர். இவருக்கு ஆயுள் பலம் வந்து 74 வயசு வரைக்கும் இருக்குது. அதாவது ஆயுள் பலம் வந்து 74 வயசு வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் பல பாவங்களை ஒரு இதை சொன்னேன் நான். இவங்க இந்த ஜாதகர் வந்து இதில் நல்லதை எடுத்து வாழ்ந்திருந்தாருன்னா இவர் ஆயுஷோட 74 வயசு வரைக்கும் ஜீவித்து அதற்கு மேலும் ஜீவிக்கிறதுக்கு இந்த ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது. வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி கைகோர்த்து வணங்கி வேண்டி விரும்பி வணங்கி வந்தோர் வாழ வேண்டும் என்று நின்றோர் நிலையாக நீடித்து நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வானதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். உரத்த கரவொலியின் மூலம் அவர்களுக்கு பாராட்டுக்களை உரித்தாக்குங்கள். ஐயா போயிட்டு போங்க, அங்கே போங்க, அதை இங்கே நினைவு பரிசாக நாட்காட்டி நூல் வழங்கப்படுகிறது. திரும்பி நில்லுங்க ஐயா, அங்கே பாருங்க. அடுத்தபடியாக ஆனிலை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். அம்மா நீங்கள் அடுத்து அந்த பக்கம் போயிருங்க. அப்படியே நில்லுங்க. இல்லை இல்லை, சேர்த்து போடுங்க. அது வராது. கையொலி எழுப்பி உங்களது பாராட்டுக்களை உரித்தாக்குங்கள். கொஞ்சம் மறைக்கிறீங்க. அடுத்து திரு தர்மராஜ் அவர்களுக்கு முனைவர் ஈஸ்வரன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். கொஞ்சம் அந்தல போயிருங்க. ஒரு நூல், ஒரு நினைவு பரிசாக நூல் வழங்கப்படுகிறது. அந்த நூல் ஒன்று எனக்கு